நேற்று ஒரே நாளில் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காமலும் நேரலையை துண்டித்தும் திராவிட மாடல் அரசு அராஜகம். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு மக்கள் பிரச்சனையை பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. நாள்தோறும் மர்டர் ஸ்டேட்டஸ் பார்க்கும் அளவிற்கு கொலைகள் அரங்கேறுவதால் இந்த அரசின் சாதனை என ஆவேசம். நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியல் காண்பதுதான் சாதனையா இருக்குது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து விட்டதாகவும் குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டும் துளியும் அச்சமில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். இனி இப்படி கொலைகளை நடக்காது என முதல்வர் சட்டமன்றத்தில் பேசிய அன்றே 4 கொலைகள் நடந்திருக்கிறது என வேதனை. குற்றச்செயல் ஈடுபடுகின்ற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை கண்டால் அச்சமில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட அந்த காவல்துறை இன்றைக்கு செயலற்று இருக்கின்ற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். திருநெல்வேலி சம்பவத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது, காவல்துறை சரியான முறையில் செயல்படும், குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே 4 கொலை நடைபெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தன் உயிருக்கு ஆபத்து என வீடியோ வெளியிட்ட பிறகும் ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜாகிர் ஹுசேனின் படுகொலையை தடுத்திருக்கலாம் எனவும் காவல்துறை செயலற்று இருக்கிறது எனவும் விமர்சனம். ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், என்னை கொலை செய்து விடுவாள் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லல? அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். குற்றவாளிகளை தண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி முறையில் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை கொண்டு வந்தோம். மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய டாஸ்மாக் முறைகேடு குறித்து அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என ஸ்டாலின் அரசு வழக்கு தொடுத்ததை ஏன், எதற்காக அஞ்சி நடுங்குகிறீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஸ்டாலின் அரசு பதற்றப்படுவதில் இருந்தே முறைகேடு நடந்திருப்பது உறுதியாவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். நீ தான் சொல்றீங்களப்பா, மடியில் கனமில்ல வழியில் பயமில்லைன்னு. ஏன் பயப்படுற? என் மீது வழக்கு போட்டீங்களா? நான் முதலமைச்சர் இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா? இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுனீங்களா? இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் இவ்வளோ ஊழல் செய்தாருன்னு சொன்னீங்களா? நீதிமன்றத்துக்கு போனல, நிரபராதியில் வெளியே வந்தல, அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா நீ போய் நீதிமன்றத்தை நாடு, நிரபராதியின் வெளியில் வா. உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ளே வரணும், எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவாக தெரியுது. ஆகவே அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் உள்ள இருப்பா, யார். ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அரசியல் கட்சி பிரமுகர் தொடங்கி மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆதங்கம். இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து நீ சொன்னீங்களா, ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரே படுகொலை செய்யப்படுறாங்க. அதுபோல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை,
இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ் மதுபான ஊழல் குறித்து பிற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கண்டு திராவிட மாடல் அரசு பதற்றத்தில் இருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணை முடிவில் பிற மாநிலங்களில் நடந்தது போல தமிழகத்திலும் நடக்க வாய்ப்பிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். அந்த செய்தி அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில், தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க. அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்கள் தான் தப்பே செய்யலையே, தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? இவ்வளோ ஏன் பேட்டி கீட்டிங் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு பிஎம்ஐன்னு கத்துறீங்க? வழக்கு பதிவு செய்யணும். அப்படியே வழக்கு பதிவு செஞ்சால் தப்பு இருந்தால் தானே பதிவு செய்ய முடியும், தப்பு இல்லைன்னா எப்படி பதிவு செய்ய முடியும்? அப்படி பதிவு செஞ்சால் நீதிமன்றத்துக்கு போங்க, நிரபராதினி வெளியில் வாங்க. ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகு தான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும். ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல, பல மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முழு விவரம் தெரியல, அதனால் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் 20 லட்சம் லேப்டாப் வாங்க 2000 கோடி ரூபாய் என்றால் 10,000த்திற்கும் கொள்முதல் செய்யப்படும் லேப்டாப்புகள் தரமானதாக இருக்குமா என அதிமுக எம்எல்ஏ தங்கமணி சட்டப்பேரவையில் கேள்வி. கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படாத 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு மாநில அரசே ஊதியம் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக எம்எல்ஏ தங்கமணி வலியுறுத்தார். அதிமுக ஆட்சியில் நாள் ஒன்றுக்கு 16,000 மெகாவாட் மின்சார பயன்பாடு மட்டுமே இருந்த நிலையில் அதே அளவுள்ள மின்சாரமே இன்றும் பயன்பாட்டில் உள்ள நிலையில் எப்படி புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கியதாக கூற முடியும்? நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி. இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையாக இருக்கும் என்றும் சட்டமன்றத்தில் சிரிக்காமல் பேசி அசத்திய திராவிட மாடல் முதல்வர். இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடுமையாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக. முதல்வர் இப்படி பேசிய நாளில் தமிழகத்தில் 5 கொலைகள், 3 மர்ம மரணங்கள், 15க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி சட்டம் ஒழுங்கில் கடுமை காட்டும் லட்சணம் அம்பலமானது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கடுமையாக இருப்பதாக பேசும் திராவிட மாடல் முதல்வர் ஏன் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதை நேரலை செய்யவில்லை என மக்கள் கேள்வி. எந்த பலனும் இல்லாத பட்ஜெட்டை 1000 இடங்களில் LED அமைத்து நேரலை செய்தவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசியதை நேரலை செய்யாமல் அஞ்சு நடங்குவதாக பார்க்கும் போதே ஆட்சியின் லட்சணம் தெரிகிறது என மக்கள் விமர்சனம். என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் இஸ்லாமிய சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக சிறுபான்மை சமூக மக்கள் வேதனை. புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகி ஜபகர் அலி, நெல்லையில் முன்னாள் காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் போன்றவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என பாதுகாப்பு கேட்டும் திராவிட மாடல் அரசு அவர்களை பாதுகாக்க தவறியதாக குற்றச்சாட்டு. வாக்குகளை வாங்கும் வரை சிறுபான்மை காவலர்கள் போல வேடமிட்ட திராவிட மாடலின் வேஷம் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைந்து விட்டதாக இஸ்லாமிய மக்கள் வேதனை. உரிமைகளை மீட்போம் என நாடகமாடியவர்கள் உயிரை காக்க தவறிவிட்டதாகவும் எதிர்வரும் தேர்தலில் திராவிட மாடலுக்கு சரியான பாடம் புகட்டுவோம் என சிறுபான்மை மக்கள் ஆவேசம். தமிழகத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 91 கொலை சம்பவங்கள் நடந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழித்திருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. நாள் ஒன்றிற்கு 4 முதல் 7 வரை கொலை சம்பவங்கள் அரங்கேறும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக முதல்வரால் எப்படி சொல்ல முடிகிறது என மக்கள் கேள்வி.
அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னர் திராவிட மாடல் அமைச்சர்கள் டெல்லிக்கு இரவோடு இரவாக பறப்பது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அமைச்சர்கள் துரைமுருகன், செந்தில் பாலாஜி ஆகியோர் சென்னையில் சட்டப்படி எதிர்கொள்வோம் என வசனம் பேசிவிட்டு டெல்லிக்கு சென்றது ஏன் என திராவிட மாடல் முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கள்ளா கட்டியதை கணக்கு காட்டி கப்பம் கட்ட டெல்லிக்கு சென்றாரா செந்தில் பாலாஜி என மக்கள் கேள்வி. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை பெற டெல்லிக்கு சென்றிருந்தால் இந்த விளம்பர பிரியர்கள் சென்னையில் விமானம் ஏறும் முன்னரே விளம்பரம் செய்திருப்பார்கள். சத்தமின்றி சென்று வருவதை பார்த்தால் சந்தேகம் எழுகிறது என்கிறார்கள் பொதுமக்கள். வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா சென்று வந்த திராவிட மாப்பிள்ளை டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு பின் டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல். உச்சபட்ச அதிகாரியின் கைபேசியில் இருந்து முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் டெல்லியில் சரண்டராக தயாராகிவிட்டதா அறிவாலயம் என மக்கள் கேள்வி. அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த டாஸ்மாக் நிர்வாகம். டாஸ்மாக் ஊழல் பூதாராக இருக்கும் நிலையில் மடிக்கணம் இல்லை என்றால் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியதுதானே, ஏன் ஸ்டாலினின் திராவிட மாடல் தடை கேட்கிறது என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே சந்தானம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். திராவிட மாடல் முதல்வர் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என சொல்லி வரும் நிலையில் அடுத்தடுத்து கொலைகள் அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது அம்பலமாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை வெட்டி கொலை செய்து வீட்டை தீ வைத்து எரித்த மர்ம கும்பல். இப்பகுதியில் தனியாக இருக்கும் முதியவர்களை குறிவைத்து 3 கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கும் நிலையில் திராவிட மாடல் ஏவல் துறை எந்த துப்பும் கிடைக்காமல் திணறுகிறது. சென்னையை அடுத்த பல்லாவரம் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் இளைஞர்களை தன் வலையில் வீழ்த்தி கஞ்சா சப்ளை செய்து வந்த வடமாநில இளம்பெண் சிக்கினார். சமூக வலைதளங்கள் மூலம் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்கும் அளவிற்கு ஸ்டாலின் அரசின் நிர்வாக லட்சணம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையை அடுத்த அயனாவரம் பகுதியில் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா விற்பனை குடிசை தொழில் போல நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். சென்னையை அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் 103 கிலோ கஞ்சா சிக்கியதால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதால் கிலோ கணக்கில் கஞ்சா கடத்தப்படுவதாக மக்கள் விமர்சனம். விருதுநகரில் சிறைக்குள் கஞ்சா கடத்த முயன்ற 24 வயது இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறைக்கு கஞ்சா கொண்டு அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் போதை வியாபாரிகளாக உருமாறி வரும் நிலையில் முதல்வர் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என பேசுவது நகைப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 10.5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சா கடத்தல் கேந்திரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் அருகே ஆண்டிமடத்தில் விபத்தில் சிக்கிய காரில் இருந்து 530 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. கார் விபத்தில் சிக்கவில்லை என்றால் குட்கா கடத்தலை திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுபிடித்திருக்காது என மக்கள் விமர்சனம். மழைநீர் வடிகால் பணிகளுக்காக திராவிட மாடல் அரசு 5000 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கி வீணடித்துள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி மீண்டும் 1032 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்களுக்கான திட்டங்களை தீட்டாமல் கமிஷன் கலெக்ஷன் பெறுவதற்காக திட்டங்களை தீட்டி கரப்ஷன் செய்வதால் மக்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் பள்ளி மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்கு குறைந்த அளவிலேயே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மழைநீர் வடிகால் பணிக்கு பெரும் தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதை குறிப்பிடாமல் கல்வியாளர்கள் மாநகராட்சி மாணவர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு 3 ஆண்டுகளில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனால் எந்த பயனும் இல்லை என புலம்பும் மக்கள் ஆன்லைனில் புகார் அளித்தாலே நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி கேமராக்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கவா போகிறது? மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது என ஆதங்கம்.
டாஸ்மாக் முறைகேடு குறித்த அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி ஸ்டாலின் அரசு தாக்கல் செய்த மனு மேம்போக்காக உள்ளது என உயர்நீதிமன்றம் விமர்சனம். அமலாக்கத்துறை சோதனையின் போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க ஸ்டாலின் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாய்க்கடியால் உயிரிழக்கும் கால்நடைகளுக்கு திராவிட மாடல் அரசு நிவாரணம் அறிவித்திருக்கும் நிலையில் இதெல்லாம் நடக்கிற காரியமா என கேள்வி. கால்நடைகள் நாய்க்கடியால் தான் இறந்தது என சான்றிதழ் பெறவும் நிவாரணம் பெற பதிவு செய்யவும் ஸ்டாலின் அரசுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குமே என மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் தேர்வு எழுந்து சென்ற மாணவர்கள் மற்றும் பயணிகள் கடும் அவதி. ஓட்டை உடசல் பேருந்துகளை மாற்றுவதுடன் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு மேற்கொள்ளாத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் திராவிட மாடலின் ஓட்டை உடசல் பேருந்தில் பயணிகள் உயிர் பயத்துடன் பயணிக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு வார்த்தை ஜாலங்களுடன் வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதை விடுத்து புதிய பேருந்துகளை வாங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மச்சத்திரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனை அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மது பாட்டிலுக்கு கூடுதலாக 20 ரூபாய் வாங்குவதாக வாடிக்கையாளர் புலம்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. அமலாக்கத்துறையிடம் சிக்கிய பிறகும் திராவிட மாடல் டாஸ்மாகில் நடத்தும் பகல் கொள்ளையை நிறுத்தவில்லை என மக்கள் வேதனை. சில்லறையே குடியா நீ வாங்கினல கௌரவமா நீ எனக்கு கொடு என்ன பண்ண காய்ச்சி நான் ஓசியில் வாங்குறேன் 220 ரூபா பீர் 150 ரூபா கொட்டுரு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு பூச்சி மருந்து பாட்டிலுடன் வந்து சட்டவிரோத மது விற்பனை குறித்து ஆவேசமாக கேள்வி எழுப்பிய பெண்கள். திராவிட மாடல் கூட்டம் கொள்ளையடித்தால் போதுமென மது விற்பனையில் ஈடுபடுவதால் தமிழக பெண்கள் வெகு நெளிந்து உள்ளனர். அது தவிர பாட்டிலுங்களை எத்தாந்து வச்சுக்கின்னு 5 மணிலிருந்து கொடுக்குறாங்க, 12 மணிலிருந்து கொடுக்குறாங்க. வேலைக்கு போக சொல்ல குடிச்சிட்டு போறானுங்க, சாயந்தரம் வந்தா குடிக்கிறானுங்க. அத்தாடு வந்து என்ன செய்யறோம், பொம்பளைங்களை வந்து அடிக்கிறானுங்க, குழந்தை விட்டு அடிக்கிறானுங்க. தனிநபர் வருவாய் உயர்ந்து விட்டதாக மைனாரிட்டி பாஜக அரசு கூறும் தரவுகளுக்கும் 75% மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்குள் கீழ்தான் வாழ்கிறார்கள் என்ற நிலவரத்திற்கும் இடையே உள்ள முரண்பாட்டை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் 11 ஆண்டுகளாக வளர்ச்சி என மக்களை ஏமாற்றி மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை என்பது உச்சநீதிமன்றத்தில் கேள்வியால் அம்பலம். கடந்த 2 ஆண்டுகளாக ஏதோ ஒரு மாநில அரசை காப்பாற்ற மைனாரிட்டி பாஜக அரசு தேசிய குற்ற ஆவண புள்ளி விவரங்களை வெளியிடாமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புள்ளி விவரங்கள் வெளிவந்தால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிவிட்டோம் என பேசி வரும் திராவிட மாடல் முதல்வர் மக்களிடம் மாட்டிக்கொள்வார் என விமர்சனம். பொங்கல் பண்டிகையின் போது கலாச்சார காவலர்கள் போல மக்கள் வரிப்பணத்தில் சங்கமம் என்ற பெயரில் கலை திருவிழா நடத்தும் திராவிட மாடல். ஆனால் அதே ஆட்சியின் குடும்ப உறுப்பினர்கள் முதலாளிகளாக உள்ள கிரிக்கெட் IPL தொடர் நடைபெறும் போது அந்த கலாச்சாரம் காட்டில் பறக்கவிடும் அவலம்.